இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய சேமி இல்லாத காரை கண்டு விட்டுறேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம். பிள்ளை நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்தாவது உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதை இவளை கெடுக்கிறது. மாமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்டும் ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? கடமையை தீவும் கவலையை மறுப்போம் நீங்க எங்க இங்க ஐயாவை பார்க்கணும். அப்படியா? வாங்க வாங்க. என்னம்மா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். ஆமா, என்ன இங்க ஒரு வரிசை? ஓ, இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர்? இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி, வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா, இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவரு என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? 5 லட்சம் கூட கடந்துறாரு. கூட்டம் எல்லாம் போயிருச்சு. ஏமா, சூடா ஏதோ காபி கீப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா, அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா, அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா, ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார், கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார், எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் புடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற? என்ன பய ஊறுது? எதை தொட்டாலும் ஆன வேலை குதிரை வேலைன்றாங்க. என்ன மாமா, உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது? அவன் ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்ல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்குற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1-3 அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? வெல்கம் வெல்கம். அவரிடா நான் சொல்லல, செம்பருத்தி ஜில்பா இவதான் தலைவா. ஓ, ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு. நேத்து இவன் மாலை போடல, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய், ஏசி என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா
மறுகண்டத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கணும் காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? அடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்னடா பண்ண போறீங்க? அம்மா அம்மா அடி வாடி அடி வாடி எங்க பக்கலங்க எங்க காப்பத்த முக்காப்பத்த பாட. நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்கதான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா, என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க, உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா, நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்பவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல பேர் வாங்கி தறி கட்டு போய்க்கிறா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டேய், டேய், கொஞ்சம் இருடா, அப்புறம் பேசிக்கலாம். அப்பா 4 பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மாருமா, புருஷமான போன் பயப்படுறியா? 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா, கொழுந்தனாரே கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும் நிறுத்துங்க. இது உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்ததுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ, நீ எல்லாம் ஒரு அப்பன், இதுல எம்எல்ஏ வேற. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுங்க பாரு, அவனுக்கு சொல்லணும். டேய், 4 பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன் மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிறல்ல, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான். இதை ஏன்னு கேட்க யோகியதை இல்ல. 3 நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் வட்டம் பாட்டில் ஓபன் பண்ண பல்லு சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் தான் எஸ்பி. நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? டென்ஷன் ஆகாத. ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு. டேய் இருக்கா, ஏன்டா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? வாடங்க உட்கார். இத பாருடா, அவன் கை நாட்டா இருந்தான்னா கையையோ காலையோ வாங்கிடுவேன். அவன் ஜில்லா கலெக்டர், ஐஏஎஸ், படிச்ச அறிவாளி. கத்திய வீசும் போது குறிபாத்து வீசணும். குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேலே எரிஞ்சிடுவான். புரியுதா? இந்தா புடி. அட புடுறா, அட இந்த புடி. அப்ப முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சமாத்தான் இருக்க. போய் ரூம்ல அடிச்சுட்டு பாட்டு ஜிப்பு நேரிச்சுனா எல்லாம் சரியாயிர. இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன். முனுசாமி, கரடிப்புத்தூர் வேலுசாமி, மாணிக்கம், முத்து, வெள்ளச்சாமி, இவங்கெல்லாம் உங்க ரெக்கார்ட்ஸ் படி கலவரக்காரங்க, தீவிரவாதிங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கலவரவாதிகளா? எஸ் சார். எதை வச்சு, எந்த அடிப்படையில் இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க? சொல்லுங்க சார். சார், அது நான் இங்க 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி இருந்த எஸ்பி அருணாச்சலம் கேஸ் அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார். சோ யூ ஆர் நாட் கிளியர். அருணாச்சலம் எழுதி வச்ச ரெக்கார்ட் சார் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த ஏரியாவில் உங்கள சர்வீஸ்ல யார் அதிகம்? சார், 6 வருஷமா இந்த ஏரியாவில் நான் டியூட்டில இருக்கேன். நான் வரும்போது இந்த ஃபைல் தான் இருந்தது, இப்போ அதான் ஃபாலோ பண்றேன். அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்ல ஒரு நிரபராதி கூட குற்றவாளியா ரெக்கார்ட் ஆயிருக்கலாம்ல. உட்காருங்க. பழைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத படிச்சுட்டு ஒருத்தனை கலவரக்காரன் நீங்களே முடிவு செஞ்சு சுட்டுக் கொள்றது முட்டாள்தனம். இனியாவது அவங்களை உயிரோட பிடிச்சு விசாரிக்க முயற்சி செய்யுங்க. அதனால கலவரக்காரங்களை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்க்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும். சார், இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை வெட்ட வந்தானே கலவரக்காரன், அவனை பிடிக்க போன போலீஸ அந்த மேலகாட்டு பொதுஜனங்கள்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களாம். எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும். ஐயா ஐயா, அவசரப்படாதீங்க, தலைவர் வந்துட்டாரு. கலெக்டர் சார், நான் நினைச்சது சரியா போச்சு. நீங்க ஒரு சாதாரண அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவரா இருப்பீங்க நான் நினைச்சேன். ஆனா
நீங்க ஒரு தைரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்னு நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ஒரு நல்ல அதிகாரிங்கிறத மக்கள் மத்தியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லி ஆகணும். இன்னைக்கு நீங்க எங்களோட விருந்தாளி. கலெக்டர் சார், போலீஸை நாங்க ஏன் பிடிச்சு கட்டி வச்சோம்? எங்களை பிடிக்க வந்தவங்க எங்க பொண்ணுங்க மேல கை வச்சாங்க. அதனாலதான். சார், காட்டுல இருக்கிற மிருகங்களை சுதந்திரமா தெரியும் போது நாட்டுல இருக்கிற எங்களால முடியல சார். ஏழையா பிறந்த ஒரே ஒரு தப்பை தவிர வேற என்ன பாவம் சார் நாங்க செஞ்சோம்? சார், எங்களோட முழு கதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே கையில ஆயுதத்தை எடுப்பீங்க சார். அதுக்கப்புறம் நானும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பல கொத்தடிமைகளும் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போய் மாட்டி இருக்கிற மத்தவங்களையும் மீட்டலான்னு ஒரு திட்டம் போட்டோம். அதுக்கான நேரம் வந்த அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நியாயம் கேட்டு போன எங்களை போலீஸ்காரங்க கொலைகாரங்கன்னு சொல்லி அடிச்சாங்க சார். அது மட்டும் இல்ல, போலீஸ் மீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு எங்களை கலவரக்காரங்கன்னு முத்திர குத்தினாரு அன்னைக்கு இருந்த கலெக்டர். கடைசியா எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கும் எங்க மக்களை மீட்டதுக்கும் ஆயுதம் எடுக்க வேண்டியதா போச்சு. அன்னையில இருந்து அநியாயத்துக்கு துணை போற எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, நாங்க சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சோம். அதிகாரிகளை வெட்டுறதுனாலையும் முதலாளிகள் மேல வெடிகுண்டு வீசுறதுனாலையும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க ஆயுதங்களை நீங்க கீழே போட்டா உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். சார், எங்க போராட்டமே சுதந்திரத்துக்காகத்தான். அந்த சுதந்திரத்தை யார் எப்படி வாங்கி கொடுத்தாலும் எங்க ஆயுதத்தை நாங்க கீழே போட தயாரா இருக்கோம். முதல்ல கொத்தடிமையா இருக்கிற எங்க மக்களை நீங்க மீட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் எங்க ஆயுதங்களை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறோம். எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார். அனுபவிச்சாதான் புரியும். பாரப்பட்டையில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. வேலைக்கு எடுக்கலாங்களா? வழக்கம் போல பாண்ட் பேப்பர்ல கை நாட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க. சரிங்க. எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார். அனுபவிச்சாதான் தெரியும். என்ன சார் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு பாண்ட் எழுதி வாங்குறீங்களே? டேய், உனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமா? உன்னெல்லாம் யாரா உள்ள விட்டது? எனக்கு கூட எழுத படிக்க தெரியுங்க. இவர் நல்லா கையெழுத்து போடுவாரு. நான் நல்லா சீல் வைப்பேங்க. என்னது சீல் வைப்பையா? டேய், இவன் அதிகமா பேசுறான், வெளியே தள்ளுறான். எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னான். அவன் ஏதோ உளறாங்க. நீங்க கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஹலோ, என்னது? அப்படியா? என்னங்க, எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம குவாரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் வச்சுட்டாங்க? ஆமாங்க. அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவும்? சுத்த விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போறேன்னு உட்கார்ந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? புள்ள பத்து வச்சிருக்கா பாரு. டேய், நானெல்லாம் ஆர்டிஎஸ் பாமுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துட்டு போட்டிருக்க. ஏன்னா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காரு, சீலும் சும்மா இருந்திருக்க, கொண்டு போய் வச்சிருப்பேன்.
அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன், ரொம்ப தப்பாச்சே. அம்மா உங்க ஒப்ப மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா செக்ரட்டரியேட் போடாத. அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டு இருப்பேன். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு.